السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய முதலாவது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அல்லாஹு தஆலா புனிதம் மிக்க ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை பரிபூர்ணமாக அதற்குரிய மரியாதையோடு அனுபவித்துக் கொள்ள, அதன் நன்மைகளை அடைந்து கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 அல்லாஹனுடைய ரஹ்மத் என்கிற அருளுக்குரிய 10 என்றும், 2வது 10 அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கானதென்றும், 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலையை தரக்கூடியது என்றும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து சொன்னார்கள். அவை அத்தனையினுடைய நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பாக்கியம் பொருந்திய ஒரு மாதம். இப்னு ஹுஸைமாவில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ காட்டி ஆச்சரியப்பட்டவர்களாக சொன்னார்கள்: மாதா யஸ்தக்பிலுக்கும் வதஸ்தக்பிலூன், எது உங்களை நோக்கி வருகிறது, நீங்கள் எதை எதிர்பார்த்து போகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அங்கிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள்: அல்லாஹ்வின் தூதரே, வஹ்யுன் நஸல, ஏதாவது ஒரு வஹி இறங்க போகிறதா, அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா, வஹி அல்ல. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மாதா யஸ்தக்பிலுக்கும் வதஸ்தக்பிலூன், எது உங்களை நோக்கி வரப்போகிறது தெரியுமா, எதை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். 2வது தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டாங்க: யா ரசூலல்லாஹ், அதுவுன் ஹதர, ஏதாவது எதிரிகள் வந்து விட்டார்களா, அதை கண்டு எங்களை நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். கால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நான் சொல்லல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க: ஃபமாதா, எது குறித்து நீங்கள் எங்களுக்கு இப்படி சொல்லுகிறீர்கள், எதை எதிர்பார்க்கிறீர்கள், எது உங்களுக்கு வரப்போகிறது, எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று, எதை குறித்து நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்னல்லாஹ யக்ஃபிரு ஃபி அவ்வலி லைலத்தின் மின் ஷஹரி ரமலான் லிகுல்லி அஹ்லி ஹாதிஹில் கிப்லா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தின் முதல் இரவில் இந்த கிப்லாவை நோக்கி தொழக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த கிப்லாவை நோக்கி அவர்கள் கை காட்டினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார். நாம் எல்லாம் ரமலானுடைய முதல் இரவை பெற்றுக்கொண்டு அதில் தராவீஹ் தொழுகிற நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். குர்ஆனை நின்று கேட்கிற நசீபை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். முதல் நாள் ரக்காத்துல கொஞ்சம் நீளமா ஓதுன போது கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாமெல்லாம் அல்லாஹ்வுக்காக அதை தாங்கிக்கிட்டோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓதி இருந்தா கூட
நம்ம தாங்கி இருப்போம். குர்ஆன் என்பது எத்தனை கேட்டாலும் அழுக்காத அல்லாஹ்வுடைய வசனங்கள். அதுவும் தொழுகையில் நின்று அதை கேட்பது என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்படி நாம தொழுது இந்த இரவில் நாம் இந்த ரமலானை எதிர்கொண்டிருக்கிறோம். நிச்சயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன நன்மை கிடைக்கும். அல்லாஹு தாலா முதலாவது இரவில் இந்த கிபிலாவை நோக்கி வணங்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளுக்கு இருக்கிற சிறப்பு. இந்த முதல் நாள் மட்டுமல்ல, ரமலானில் ஒவ்வொரு இரவும் நன்மைக்குரியது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹரி ரமலான், ரமலானுடைய முதல் இரவில் சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது, மரதத்தில் ஜின்னு, கெட்ட ஜின்னுகளுக்கும் விலங்கிடப்படுகிறது, ஒகுல்லிஹத அபுவாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதில் ஒரு வாதல் கூட திறக்கப்படுவதில்லை, ஒஃபுதிஹத அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, வலம் யுகுலக் மின்ஹா பாபுன், அதில் ஒரு வாயில் கூட மூடப்படுவதில்லை, யுனாதி முனாதின், வானத்திலிருந்து ஒருவர் சப்தமிட்டு கொண்டே இருக்கிறார், யா பாகியல் கைர் அக்பில், நல்லதை செய்ய நினைப்பவர்களே நீங்கள் வந்து கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருங்கள், ஓயா பாகிய ஷர்ரி, தீமையை செய்ய நினைக்கிறவர்களே அக்சிர், நீங்கள் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார். அதுல இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு ரமலானுடைய மகிமையை சொல்லும் போது சொன்னாங்க, அத்தாக்கும் ரமலான், உங்களுக்கு ரமலான் வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரமலானின் சிறப்பை சொன்னார்கள். எப்படிப்பட்ட ரமலான்? ஷஹருன் முபாரக்குன், பாக்கியம் நிறைந்த, பரக்கத்து நிறைந்த ரமலான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பரக்கத்து எப்படி இருக்கும்? ஃபரலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் சியாமா, இந்த ரமலான் மாதத்தின் பகல் பொழுதுகளில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கட்டாயமாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அதே போல துஃப்தஹ் ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, இந்த மாசத்தின் பரக்கத்து என்ன தெரியுமா? வானத்தின் கதவுகள் இந்த மாசத்தில் திறக்கப்படுகின்றன. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் இந்த மாசத்தில் மூடப்படுகின்றன. ஃபீஹி லைலத்துன், இந்த மாசத்தில் ஒரு இரவு இருக்கிறது, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாசத்தினுடைய பரக்கத்தை விவரித்து சொன்னாங்க. இப்ப இந்த மாசம் எப்படிப்பட்டது? இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த மாசத்தில் ஒரு நஃபிலான வணக்கத்தை நிறைவேற்றினால் கானகமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, மற்ற காலங்கள்ல ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை பெறுவார். ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னாங்க, தஸ்பீஹத்துன் ஃபீ ரமலான், ரமலானில் சொல்லுகிற ஒரு தஸ்பீஹ் 70 தஸ்பீஹ்களுடைய நன்மையை பெற்று தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இது பரக்கத்து நிறைந்த மாதம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாசத்துக்கு கொடுத்த ஒரு அடையாளம். ரமலான் எப்படிப்பட்ட மாசம்? பரக்கத்து நிறைஞ்ச மாசம். இந்த பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பே கிடையாது, அர்த்தம் சொல்லவே முடியாது. பரக்கத்துனா நாம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? அபிவிருத்தி, அபிவிருத்தின்னு அர்த்தம் சொல்லுவோம். அபிவிருத்தினா அதுக்கு என்ன விளக்கம்? ஒரு கோழி 10 முட்டை போட்டுச்சுன்னா அது அபிவிருத்தி, அது அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க. 1 4 ஆனா 10 ஆனா அது அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா பரக்கத்துங்கிறது அது அப்படி மட்டும் அர்த்தம் அல்ல. 1 10 ஆகுறது அப்படின்னு மட்டும் அர்த்தம் அல்ல. பரக்கத்துக்கு ஆழமான கருத்து இருக்கு. 1 தேவைகள் நிறைவேறுவது, நம்ம கிட்ட நம்முடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறிடும். நான் அதற்காகத்தான் சில பேரு பெண் குழந்தைகளை வச்சுட்டு சிரமப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கே,
நான் எப்படி இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு கவலைப்படுவாங்க. நான் சொல்றது, அல்லாஹுடைய பரக்கத்தை எதிர்பாருங்க. எதிர்பார்த்தா இந்த தேவைகளை அல்லாஹ் அவனா நிறைவேற்றிடுவான். நீங்க வேணா பெண் குழந்தைகளை வச்சிருந்த பெற்றோர்களை விசாரிச்சு பாருங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியா இருந்துச்சு, நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, அது எப்படியோ நடந்துருச்சுங்க. நீங்க விசாரிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, விசாரிச்சு பாருங்க. அதே போலத்தான் பசங்களை படிக்க வைக்கிறது. சில பேர் பெரிய படிப்பு படிக்க வைக்கிறதுனா அதுக்கு ரொம்ப செலவாகுமே, நம்மால எப்படி அது சாத்தியமாகும்னு நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு காரியத்துல இறங்கி இருப்பாங்க. அது எப்படி நடந்திருக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால பரக்கத்து அப்படிங்கிறதுனுடைய முழு அர்த்தத்தையும் இந்த ரமலான்ல நாம புரிஞ்சுக்கணும். பரக்கத்துன்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறதுல நம்முடைய தேவைகள் நிறைவேறிடும். அது என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அந்த தேவைக்கும் நம்ம இடத்தில் இருக்கிற அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5000 ரூபாய் மாசம் வருமானம் வந்தா கூட அதுல பரக்கத்து இருந்தா 5 லட்சம் ரூபாயினுடைய காரியங்கள் சாதாரணமாக நடந்தது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிற காரணங்களை நாம யோசிக்க வேண்டியதில்லை. தேவைகளை நிறைவேற்றி தர்றவன் அல்லாஹ் தான். அதே போல பரக்கத்தினுடைய ஒரு அம்சம் என்னன்னா, அது தேவைகள் நிறைவேறும். 2வது அம்சம் என்னன்னா, பிரச்சனைகள் ஒழியும். நம்மள பல பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு இடையில ஒரு பொருத்தமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற சண்டை சச்சரவு அல்லது மன கவலைகள், ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிற, ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிற உறவாக இருக்கலாம், அல்லது தந்தை பிள்ளைகளுக்கு இடையில அல்லது சகோதரர்களுக்கு இடையில் இருக்கிற அந்யோன்யம் இல்லாத உறவாக இருக்கலாம். பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பிரச்சனை முடியாது, ஒரு பிரச்சனையை விட்டு இன்னொரு பிரச்சனை வந்துடும். ஒன்னிலிருந்து வெளியேறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துடும். சில பேர் அப்படி பார்த்திருக்குமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரக்கத்து இல்லாம போச்சுன்னு அர்த்தம். அத பாருங்க, பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குது? பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் அரசு அதிகாரத்தில் மக்கள் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கும் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் நாடு, அந்த நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய தலைவர் இம்ரான் கான் ஜெயில இருக்காரு. இன்னைக்கு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுது? அவருக்கு ஒரு கண்ணு தெரியாம போச்சு. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்கிற ஒருவர் சிறைச்சாலையில் கிடக்கிறார். அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, அவர் ஒடுக்கப்படுகிற நிலையில இருக்கிறார்னு பாக்குறோம். இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னேன். பிரச்சனைகள் எப்படி வருது, யாருக்கு வருதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. காசு பணம் இல்லாததுனாலதான் பிரச்சனை வருது, அல்லது அதிகாரம் இல்லாததுனாலதான் பிரச்சனை வருது, அல்லது நமக்கு பின்னாடி பக்கபலமா இல்லாத ஆள்கு இல்லாததுனாலதான் பிரச்சனை வருது அப்படின்னு நாம நினைக்க தேவையில்லை. பிரச்சனை எப்படி வேணாலும் வரும். பரக்கத்து இல்லைன்னா பிரச்சனை. பரக்கத்து இருந்தா ஒண்ணு நம்ம தேவைகள் நிறைவேறும், 2வது பிரச்சனைகள் இருக்காது, 3வது கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும். பரக்கத்துன்னு இருந்துச்சுன்னா கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும். 4வது யாரையும் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது, யாருக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இது 4ம் பரக்கத்தினுடைய அடையாளம். பரக்கத்தான வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்பட்டோம்னு வைக்கல, அந்த பரக்கத்து நிறைய கிடைப்பதற்குரிய மாசம் தான் இந்த ரமலான் மாசம். ரமலானுடைய ஒவ்வொரு பொழுதும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நான் அதுக்குதான் சொன்னேன், ரமலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லும் போது ஷஹ்ருன் முபாரக்குன், பாக்கியம் நிறைந்த மாசம்னு சொன்னாங்க. அந்த பாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். பாக்கியம்னா என்ன? நான் திருப்பி சொல்ற பாக்கியம்னா என்ன? நம்ம தேவைகள் நிறைவேறும், பிரச்சனைகள் தீரும், யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, கண்ணியம் கிடைக்கும். இதெல்லாம் பரக்கத்தினுடைய விளைவு. இதெல்லாம் எதில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான்? நமக்கு ரமலான் மாசத்திலே கிடைக்கும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த பரக்கத்தை தேடிக்கொள்வதற்கு நாம முயற்சி செய்யணும்.
அல்லாஹு தாலா மனுஷனா பிறந்த நமக்கு ரெண்டு நம்ம வாழ்க்கையில ரெண்டு நம்ம ஒவ்வொருத்தர்லயும் ரெண்டு அம்சங்கள் அல்லாஹ் வச்சிருக்கான். ஒண்ணு நம்முடைய உடல், இன்னொன்னு நம்முடைய ஆன்மா அப்படிங்கிற மனசு. உடலுக்கு சில தேவைகள் இருக்கு, அந்த தேவைகள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, உடல் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது. அதனாலே உடல் ரீதியான தேவை எல்லாமே மண்ணிலிருந்தே கிடைச்சிடும். நமக்கு கிடைச்சிடும். சாப்பாடு எங்கிருந்து கிடைக்குது? மண்ணிலிருந்து கிடைக்குது. ட்ரெஸ் எங்கிருந்து கிடைக்குது? மண்ணிலிருந்து கிடைக்குது. வீடு கட்டணும்னா கல்லு ஜெல் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? மண்ணிலிருந்து கிடைக்குது. நமக்கு என்ன உடல் ரீதியான தேவைகள் இருக்கோ அதெல்லாம் மண்ணிலிருந்து கிடைச்சு. நமக்கு இருக்கிற ஆன்மா இருக்க, அது ஆன்மா அல்லாவிடமிருந்து வந்தது. அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மக்காவின் காபிர்கள் கேட்டார்கள், ரூஹ் ஆன்மானா என்ன, உயிர்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னா, அதை முழுசா விளக்கி சொல்ல முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கூட முழுசா அதை விளக்கி சொல்ல முடியாதுங்கிறதுனால அல்லாஹ் அன்னைக்கு சொன்னா, எஸ் அலூனக அனிர் ரூஹ், உன்னிடத்தில் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், நபியே சொல்லுங்கள், குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, அது என் இறைவன் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். இப்ப ஆன்மா அப்படிங்கிறது அல்லாஹ்வோட தொடர்புடையது. அந்த ஆன்மாவுக்கான தேவைகளை எது நிறைவேற்றும்? மனுஷன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கான். அப்படி படைக்கப்பட்ட உடம்புக்கான தேவைகள் எல்லாம் மண்ணு கொடுத்தது. ஆன்மா அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அந்த ஆன்மாவுக்கான தேவைகளை நிறைவேற்றுவது எது நிறைவேற்ற முடியும்னா, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற ரஹ்மத்துகள் தான் ஆன்மாவுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும். அதனாலே இந்த ரமலானுடைய பரக்கத்தை நாம் இப்படி புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய இதயத்திற்கு பரக்கத்து வேணும் என்றால் அதை தருகிற சக்தி எதில் தான் இருக்குது? அல்லாஹ் எதை ரஹ்மத்தாக நமக்கு கொடுக்கிறானோ அதுலதான் இருக்கு. இப்ப பாருங்க, அல்லாஹ் நமக்கு ரமலானை கொடுத்திருக்கான், அல்லாஹ் நமக்கு நோன்பை கொடுத்திருக்கான், அல்லாஹ் நமக்கு தராவீஹ் தொழுகையை கொடுத்திருக்கான், அல்லாஹ் நமக்கு மற்ற நன்மைகளை ரமலானுடைய காலங்களில் கொடுத்திருக்கானா இல்லையா? இவை ஒவ்வொன்றும் நம்முடைய ஆன்மாவுக்கானவைகள், ஆன்மாவுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவைகள். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளணும். நாளையிலிருந்து நோன்பு வைக்கிறோம். நான் ஜும்மாவில் சொன்னேன், நோன்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு பரக்கத்து. நோன்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு பரக்கத்து. அதை பரக்கத்தா அனுபவிக்க நாம பழகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நாம நோன்ப பரக்கத்தா எடுக்கிறோமா அல்லது பழக்கமா எடுத்துக்கிறோமான்னு இருக்கா இல்லைங்களா? நோன்ப பரக்கத்தா நினைச்சோம்னா அந்த பரக்கத்தை எதிர்கொள்றதுல ஒரு பக்குவமும் ஒரு மரியாதையும் இருக்கும். அப்படித்தானே? பரக்கத்தான ஒண்ணு எதிர்கொள்றதுல ஒரு பக்குவமும் ஒரு மரியாதையும் இருக்கும். சராசரியா அதை ஒரு சஹராகவும் அதை ஒரு நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடுன்னு நினைச்சோம்னா அது அப்படித்தான். அதனால நோன்ப பரக்கத்தாக நாம எடுத்துக்கொள்ளணும். நம் வாழ்க்கையில பரக்கத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு. பரக்கத்து வேணுமா இல்லைங்களா? நம்மள ஒவ்வொருத்தருக்கும் பரக்கத்து வேணுமா இல்லையா? அந்த பரக்கத்து வேணும்னா இந்த ரமலானில் ஒவ்வொரு பொழுதையும் அதில் இருக்கிற ஒவ்வொரு இபாதத்தையும் பரக்கத்தாக நாம பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யணும். நோன்பு வெறும் பட்டினி இருத்தலாக மட்டும் இருக்கக்கூடாது. அதை பரக்கத்தாக்கி கொள்வதற்கு எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று இன்றே நாம் தீர்மானித்து விட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பரக்கத்திற்கு எதுவெல்லாம் எதிராக இருக்கும்? பாவமான காரியங்கள், தப்பான விஷயம், பாவமான பார்வை, பாவமான பேச்சு, பாவமான காரியங்கள், அது எல்லாம் எதுக்கு பரக்கத்திற்கு எதிராயிருக்கும். அதனாலே நோம்புல அந்த பரக்கத்திற்கு எதிரான எந்த காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இல்லையா? நம்ம யோசிக்கலாமா இல்லையா? நம்முடைய நோன்பு நமக்கு பரக்கத்தை தரக்கூடியதாக இருக்கு. இதை நான் ரொம்ப விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமலி பிஹி, யாரு பொய்யான விஷயங்களை பேசுவதை விடவில்லையோ, தப்பான விஷயங்களை செயல்படுத்துவதை விடவில்லையோ, அவர் பட்டினி கிடக்க வேண்டும், தாகித்து இருக்க வேண்டும் என்கிற தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ரமலான்ல நம்முடைய பிரதான அமலாக இருக்கிற நோன்பை நமக்கு பரக்கத்தாக ஆக்கிக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும்.
எந்த வகையிலெல்லாம் செய்யணும்னு நான் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிந்தனையை நீங்க மனசுல வச்சா போதும். அப்படித்தானே? இந்த சிந்தனையை நம்ம மனசுல வச்சா போதும். ஒவ்வொரு காரியமும் நமக்கு பரக்கத்தை நோக்கி நம்முடைய நோன்பை மாற்றும், அதை அந்த அளவுல நம்மை ஆக்கும். சஹர் செய்யறது பரக்கத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹர் செய்யுங்க, இன்ன ஃபிஸ் சுஹூரில பரக்கா, சஹர் செய்யறதுல பரக்கத்து இருக்குன்னாங்க. அது கடைசி நேரத்துல சஹர் செய்யறது பரக்கத்து இருக்குதுன்னு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹும் அப்படித்தான் சஹர் செய்வாங்க, கடைசி நேரத்துல சஹர் செய்வாங்கன்னு இருக்கு. அப்ப சஹர் செய்யறதுல பரக்கத்து. சஹர் செய்யாம படுத்துற வேணாம், சஹர் செய்யறதுல பரக்கத்து இருக்கு. அதே போல சீக்கிரம் நோன்பு திறக்கிறதுல பரக்கத்து இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நோன்பு திறக்கிற நேரம் வந்த உடனே நோன்பு திறக்கிறதுல பரக்கத்து. இப்ப சஹர்ல இருந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு அம்சத்திலும் என்ன இருக்கு? பரக்கத்து இருக்கிறது என்றால் அதற்கு இடைப்பட்ட காலத்தை நாம பரக்கத்திற்குரியதாக ஆக்கி கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதலாம், விக்ர் தஸ்பீஹ் செய்யலாம், அல்லாஹ்வுடைய நினைப்புல இருக்கலாம், நல்லது தொழுக முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். எவ்வளவு தூரம் நம்மால முடிந்த அளவுக்கு இந்த நோன்பை பரக்கத்திற்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அலாதியான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். அவரை பற்றி வரலாறு சொல்கிறது, ரமலான் வந்துவிட்டால் அந்த வேலைகளை எல்லாம் நிறுத்திட்டு குர்ஆன் ஓதுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று வருது. அதனாலே இன்ஷா அல்லாஹ் நான் இன்னும் நீண்டு விரிவா இதை சொல்ல விரும்பல. இந்த சிந்தனையை மட்டும் எனக்கும் உங்களுக்குமாக நான் சொல்றேன். இந்த ரமலானுடைய நோன்பை நாம பரக்கத்திற்குரியதாக ஆக்கி கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் பரக்கத்து இல்லாமல் போகுமோ அதை விட்டுவிடும். பொய் பேசினால், யாராவது உங்களிடத்தில் வந்து சண்டைக்கு வந்தால் நீங்க என்ன சொல்லிருங்க, நான் நோம்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக்கேன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை சச்சரவுகள்ல, விவாதங்கள்ல, வழக்காடுதல்கள்ல, அனாவசியமான காரியங்கள்ல நோன்பு வச்சுட்டு ஈடுபட வேண்டாம். அதே போல கையில போன் இருக்கு, இந்த போனுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். இந்த போனு தான் நம்மளை பல நேரத்துல பரக்கத்துக்கு எதிரான காரியங்களை பார்க்க வைக்குது, கேட்க வைக்குது. எனவே இந்த பரக்கத்திற்கு எதிரான வேலைகளை நான் இந்த ரமலானுடைய நோன்பு காலங்களில் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொண்டால் நோன்பு பரக்கத்திற்குரியதாகிவிடும். இப்ப பகலை பரக்கத்திற்குரிய வழி நமக்கு தெரிஞ்சிருச்சு என்றா அடுத்து இரவை பரக்கத்திற்குரியதாக ஆக்குகிற வழி நம்ம பார்த்துக்கணும். ராத்திரி நேரத்துல தராவீஹ் தொழுகிறது, நஃபில் வணக்கங்களை செய்வது, ராத்திரியிலும் நாம நிறைய குர்ஆனில் ஓதிக்கொண்டிருப்பது, விக்ர் தஸ்பீஹ்கள் செய்கிறது, அவற்றில் நாம் கழிக்கலாம். நாம ராத்திரியிலும் என்ன கவனத்தை வச்சுப்போம்? பரக்கத்திற்கு எதிரான காரியங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வோம். அப்ப நம்முடைய பகல் பரக்கத்திற்குரியதாக இருக்கட்டும், நம்முடைய இரவும் பரக்கத்திற்குரியதாக இருக்கட்டும். அப்படி அமைகிற போது எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவான். சகோதரர்களை, நான் மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கிலே பரக்கத்தை தருவான். நாம் ரிசுக்கிலே பரக்கத்து என்கிற போது நாம என்ன நினைக்க வேண்டாம், நிறைய திரள்வதுதான் பரக்கத்து என்று நாம நினைக்க வேணாம். ரிசுக்கில பரக்கத்துங்கிறது நிறைய கிடைக்கிறது என்று நாம கிடைக்க வேணாம். இருக்கிறதுல எல்லாம் நிறைஞ்சு போனா பரக்கத்து. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் எனக்கு ரொம்ப பசி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாரு. வந்ததோட ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து ஹதீஸுகளை படிக்கிற வேலையில இறங்கிட்டார். பெருமானார் கூடயே இருப்பார். 4 வருஷம் தான் அவர் ரசூலுல்லாஹ் கூட இருந்தார். ஹதீஸுகளை அதிகமா அறிவிச்சவர் யாருங்க? சஹாபிகள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவிச்சிருக்காரு. 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் கூட இருந்தார். அந்த 4 வருஷத்தையும் அவர் எதுல பயன்படுத்திக்கிட்டாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தேடி 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 எடுக்கிறதுல பயன்படுத்திக்கிட்டார். இன்னைக்கும் கூட நீங்க எப்ப ஹதீஸ் கேட்டாலும் பெரும்பாலும் யார் பேர் சொல்லப்படும்? நம்ம யாரும் மறக்காத பேரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர். ஹலீஃபாக்களுடைய பேருக்கு அடுத்து முஸ்லிம் உம்மத்து நினைவில் வச்சிருக்கிற ஒரு பேரு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பேர். 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் கூட இருந்தாரு. அப்ப அவருடைய அந்த 4 வருஷ காலம் எவ்வளவு பாக்கியமானது. அந்த 4 வருஷம் அவருடைய பெயரை மாத்திரம் நிலைநாட்டல, 4 வருஷம் அவருடைய பெயரை மட்டும் நிலைநாட்டல, இந்த உம்மத்தை நிலைநாட்டி இருக்கிறது.
இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தீனை நிலைநாட்டி இருக்கு அப்படின்னா அவருடைய அந்த 4 வருஷ காலம் எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு பாக்கியமானது பாருங்க. அவர் சொல்றாரு, அதனால அவர் சம்பாதிக்க போக மாட்டாரு, இங்கதான் இருப்பார். யாராவது கொடுப்பாங்க, கொடுத்தா சாப்பிட்டுக்குவார். இந்த திண்ணையிலிருந்து பெருமானாரிடம் ஹதீசுகளை படிக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அங்க ஒரு தூண் இருக்கு, சுவானத்து தம்ருன்னு ஒரு தூண் இருக்கு. பேரிச்சம்பழங்களை கொண்டு அந்த தூண்ல கெட்டிட்டு போயிடுவாங்க. கொடுக்கறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது. அந்த மாதிரி தூண்ல கெட்டிட்டு போயிடுவாங்க. அந்த தூண்ல யாராவது கொண்டு கெட்டினா அதை அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. யாராவது கொண்டு ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு நாள் ரொம்ப பசி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றாரு, நான் ரொம்ப பசியில வெளியே வந்தேன். வெளியே வந்தா அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இஸ்தக்ரனி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன விருந்தாளியா ஆக்கிக்கிங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, குர்ஆன் ஓதி காட்டுங்கன்னு. அவர் என்ன செஞ்சாரு, என் வார்த்தையில் இருக்கிற இந்த கருத்தை எடுத்துக்காம குர்ஆன் ஓதி காமிச்சிட்டு போயிட்டார். என் பசி அவருக்கு தெரியல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படியே போயிட்டாங்க. அதுக்கடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த ரசூலுல்லாஹ்ட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் சாப்பிடல, பசியோட இருக்கேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபியிடம் இருந்து ஒரு செம்பு பால் வந்துச்சு. அந்த பாலை ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. குடிச்சிட்டு நான் என்ன நினைச்சேன், யாருக்கு கொடுப்பாங்க, எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திண்ணை தோழர்கள் எல்லாம் வர சொல்லுங்க. ஒரு செம்பு பால், இந்த ஒரு செம்பு பால்ல திண்ணை தோழர்கள் எல்லாம் வர சொல்லுங்கன்னா அவங்க 70 பேர் இருந்தாங்க. அந்த 70 பேரையும் கூப்பிட்டு அவங்க குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுங்கன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தேன். எல்லோரும் குடித்தாங்க, எல்லாருக்கும் அது இருந்தது. அதற்கு பிறகு எனக்கும் ரசூலுல்லாஹ் குடிக்க சொன்னாங்க. நான் குடிச்சேன். நான் குடிச்ச பிறகு ரசூலுல்லாஹ் இன்னும் குடி என்று சொன்னார். இன்னும் குடி என்று சொன்னார்கள். என் வயிறு முழுசாயிருச்சு. அப்புறமும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் குடி என்று சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு மேல குடிக்கிறதுக்கு அதுல இடம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன் என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. அதனால நமக்கு பரக்கத்து அப்படின்னா நிறைய இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிறதுல நம்முடைய தேவைகள் நிறைவேறி இருப்பதுதான் பரக்கத்து. பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா 4 வருஷம்தான் ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க. இவ்வளவு பெரிய காரியத்தை அவங்க செஞ்சாங்க. ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம எல்லாம் சொல்றோமே, புகாரின்னு சொல்றோமே, அவருக்கு 3 லட்சம் ஹதீசுகள் நினைவில் இருந்திருக்கு. 3 லட்சம் ஹதீசுகள் நினைவில் இருந்தது. அவர் அதுல எழுதி தொகுத்தது, தேர்ந்தெடுத்து தொகுத்தது 5000 சில்லற ஹதீசுகள் தான். ஆனா அவருடைய ஞாபகத்தில் எவ்வளவு இருந்திருக்கு, 3 லட்சம் ஹதீசுகள் அவருடைய நினைவில் இருந்திருக்கிறது. அதே போல நம்முடைய மார்க்க அறிஞர்கள்ல ஏராளமான பேர் அவர்களுடைய அறிவின் திறத்தை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எடை போட முடியாத அளவுக்கு பேர் அறிஞர்களாக அவர்களுடைய அறிவு இருந்திருக்கிறது. பலருடைய மனன சக்தியில அல்லாஹு தஆலா ஒரு பரக்கத்தை வச்சிருந்திருக்கிறான். மிகப்பெரிய மனன சக்தியுடையவர்களா இருந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பகதாதுக்கு வர்றாரு. பகதாதுக்கு வரும்போது அந்த ஊரே அவரை வரவேற்றா அந்த ஊர்ல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, இவர் என்ன சின்ன வயசுக்காரரா இருக்காரு, இவரை போய் ஹதீஸ்ல பெரிய ஆளுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அவரை சோதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. 10 பேரை ஏற்பாடு செய்யறாங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு, இந்த பாருங்க, நீங்க ஒரு 10 ஹதீஸ் அவருக்கு சொல்லுங்க. அவர் 10 ஹதீஸ சொல்றாரு. சொன்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது நான் கேட்ட ஹதீஸ் இல்லைன்றாங்க. இது ஹதீஸ், இந்த ஹதீஸ் இப்ப நான் கேட்கல. இன்னொருத்தர் வர்றாரு, அவர் 10 ஹதீஸ் சொல்றாரு. அந்த 10 ஹதீஸையும் கேட்டுட்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த நான் கேட்கல.
10 பேர் 100 ஹதீசுகளை சொல்கிறார்கள். 100 ஹதீசுகளையும் அவர் சொல்றாரு, இதை நான் கேட்கல. எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுது. என்னங்க பெரிய நீங்க ஹதீசுகளை அறிஞர்னு எல்லாரும் சொல்றாங்க, 100 ஹதீசு சொல்லி 100 நான் கேட்கலன்னு சொல்றீங்களே என்று சொன்ன போது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதோ முதல்ல ஒரு சொன்னாரா இல்லையா 10 ஹதீஸ், அந்த ஹதீஸ் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பாளர் அந்த 10 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஹதீசுகள்ல சில சின்ன மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. மாற்றங்களை செஞ்சு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவரை சோதிக்கிறதுக்காக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல்ல ஒருத்தர் 10 ஹதீஸ் சொன்னாரா இல்லையா, அந்த ஹதீஸ் அப்படி அல்ல, அந்த ஹதீஸ் எப்படி இருக்குது அதை முழுசா சொன்னாங்க. ஒரு தடவை தான் அவர் சொல்றத கேட்டாங்க. கேட்டுட்டு அந்த ஹதீஸ் என்னங்கிறத ஞாபகம் வச்சதோட அது எப்படி சரியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த 10 ஹதீஸ், அதுக்கு அடுத்த 10 ஹதீஸ்ன்னு அந்த 100 ஹதீசுகளையும் அதே சபையில் சொல்லி அது எப்படி சரியாக இருக்கிறது அப்படின்னு அதற்கான சரியான வழிமுறைகளையும் சொன்னார்கள்னு பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஞாபக சக்தி பாருங்க. இப்ப ஞாபக சக்தியில அல்லாஹ் பரக்கத்து கொடுக்கிறது, காசு பணத்துல அல்லாஹ் பரக்கத்து கொடுக்கிறது. அதே போல நம்முடைய மற்ற தொடர்புகள்ல அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவது. பல வகைகள்லையும் அல்லாஹ் நமக்கு இபாதத்திலையும் பரக்கத்து கிடைக்கும். இபாதத்திலையும் நம்ம செய்யக்கூடிய இபாதத்து செய்யறதுக்கு அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சிருந்தா தான் நிறைய இபாதத் செய்யும். நிறைய இபாதத்து நம்முடைய ராத்திரியில அல்லாஹ் பரக்கத்து வச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம், நிறைய இபாதத் செய்வோம். காசு பணத்துல அது மாதிரி மற்ற மற்ற விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது மாதிரி இபாதத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்யும். இபாதத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்தா தான் நாம நல்ல இபாதத் செய்ய முடியும், சரியான இபாதத் செய்ய முடியும். அதனாலே நான் இன்றைய தினம் சுருக்கமாக உங்களிடத்திலே இந்த செய்தியை நினைவூற்ற. இந்த மாசம் நமக்கு வந்திருக்கு, ரமலான்ங்கிற மாசம் வந்திருக்கு. இது எப்படிப்பட்ட மாசம்? பரக்கத்துடைய மாசம். பரக்கத்துனா என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம குடும்பத்துல போய் சொல்லுவோம், பரக்கத்துனா இதுதான் பரக்கத்து. பரக்கத்துனா நிறைய கிடைக்கிறதுன்னு அல்ல. பரக்கத்துனா நம்ம தேவைகள் நிறைவேறுறது, பரக்கத்துனா நமக்கு மரியாதை கிடைக்கிறது, பரக்கத்துனா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறது, பரக்கத்துனா நம்ம பயம் இல்லாம வாழ்றது அப்படிங்கிற கருத்தை சொல்லி இந்த பரக்கத்து இந்த ரமலான்ல ஒவ்வொன்றுலயும் நமக்கு கிடைக்கும். ரமலான் முழுசும் நமக்கு பரக்கத்து தான். இதன் பகலிலிருந்து இரவு முழுக்க நமக்கு பரக்கத்தான நாள் தான். இந்த பரக்கத்துக்கு ஒரு அடையாளம் தான் நான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி காமிச்சாங்க, இந்த முதல் இரவில் இந்த கிபிலாவை நோக்கி அல்லாஹுவை தொழக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த ரமலான் மாசத்தினுடைய பரக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அதனாலே எல்லா வகையிலும் பரக்கத்து நிறைந்த இந்த மாசத்தை, அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடும் ஆர்வமோடும் நாம் எதிர்கொள்வோம். நம்முடைய நோன்பு பரக்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும், நம்முடைய இரவு வணக்கங்கள் பரக்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய ஒவ்வொரு பொழுதும் பரக்கத்திற்குரிய பொழுதாக இருக்க வேண்டும் என்கிற உறுதியோட இன்ஷா அல்லாஹ் நம்ம எதிர்பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரமலானை பரக்கத்திற்குரிய ரமலானாக நாம் ஆக்கிக்கொள்வோம் என்கிற உறுதியோடு ரமலானை எதிர்கொள்வோம். அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு பரக்கத்துரியதாக ஆக்கி வைப்பாராக. ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்யணும்னு கேட்டோம். இந்த ரமலானை பெற்றுக்கொள்வதே ஒரு பரக்கத்து தான். இந்த ரமலானில் நம்முடைய பகல் காலத்தையும் இரவு நேரத்தையும் பரக்கத்திற்குரிய எல்லா அம்சங்களிலும், நம்முடைய அறிவிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய காசு பணத்திலே, அது மாத்திரமல்ல நம்முடைய இபாதத்திலேயும் பரக்கத்துடையதாக இந்த மாசத்தை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம வழக்கம் போல நம்முடைய பள்ளிவாசல்ல ஒற்றைப்படை இரவுகள்ல உலகத்தை அதிசயத்தில் ஆழ்த்திய இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படின்ற தலைப்புல நம்முடைய மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு ஆச்சரியகரமான சாதனைகளை, அறிவார்த்த சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒற்றைப்படை இரவுகள்ல பலருடைய வரலாற்றையும் எடுத்து நாம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இது அறிவினுடைய காலம் இல்லைங்களா? எப்படி அறிவு வந்துருச்சு, மிஷின் பெரிய அறிவாளி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்றோம்னா இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்றாங்க, செயற்கையான நுண்ணறிவு. மிஷின் என்ன ஆயிடுச்சு,
பெரிய அறிவாளி ஆயிடுச்சு. அது நமக்கு தேவையான வழிகாட்டுதலை சொல்லக்கூடியதாயிடுச்சு. நம்ம கையில வச்சிருக்கிற போனுக்கு இப்ப எல்லாம் நம்ம ஒண்ணும் கேட்க வேண்டியதே இல்லை. மனசுல நினைச்சாலே அது நினைக்கிறத சொல்லுங்கிற அளவுக்கு மிஷின் புத்திசாலி ஆயிடுச்சு. அது நிறைய அறிவுகளை திரட்டி வச்சிருக்கு. அப்ப அறிவு கொட்டுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதையும் நாம தெரிஞ்சுக்கணும்னா இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உம்ரா செய்வது எப்படி, உம்ரா செய்வது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, அது அழகா சொல்லி கொடுக்குது. எப்படி உம்ரா செய்யறது அப்படின்னு எது சொல்லி கொடுக்குது? கையில வச்சிருக்கிற போன் சொல்லி கொடுக்குது. தேவைப்பட்டா உங்களுக்கு விளக்கமும் செஞ்சு காட்டுது. அப்படி பல விஷயத்த எப்படி செய்ய, நீங்க ஒரு கற்ற ஒரு விஷயத்துல உங்க குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு கற்ற கேட்டாங்களா, முதல்ல ரொம்ப யோசிக்கணும். இப்ப யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏதாவது ஒரு தலைப்பு, நிதானம் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை வேணும்னு கேட்டா நிதானம்னு எழுதுனா அதுவே என்ன செஞ்சிருது? கட்டுரை எழுதி கொடுத்துருது. அது அல்லாம ஏதாவது ஒரு விஷயம் நாம செய்யணும்னு நினைச்சா அது எப்படி செய்யணும்னு தெரியல. அது எப்படி செய்யணும்னு ஒண்ணும் இல்லை. ஒரு செடி வாடி இருக்கு, ஒரு செடி வாடி இருக்கு. நீங்க அந்த செடியை போட்டோ எடுத்தா போதும். இந்த வாட்டத்தை போக்குறது எப்படின்னு அது சொல்லி கொடுத்துருது. சக்கரை தண்ணி ஊத்துங்க, இப்படி ஊத்துங்க, செடி என்ன ஆயிடும்? வாட்டம் போயிடும். செடியில வளர்ற பூவுக்கு கலர் வர மாட்டேங்குது. நீங்க அதை ஒரு போட்டோ எடுத்தா போதும். அந்த பூவுக்கு எப்படி கலர் வரணும் எது சொல்லி கொடுக்குது? இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிற இது சொல்லித்தரக்கூடிய காலகட்டத்தில் இதுவும் வியக்கிற வகையில் முஸ்லிம் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை அது வெறும் கல்வியாக மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாகவும் எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள்ல நாம பல பெருமக்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் பரக்கத்து நிறைந்ததாக, பாக்கியம் மிக்கதாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.